இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இந்த டைம்லைனில் இருக்கக்கூடிய இந்த 4 ஐகான்ஸ் என்ன பர்பஸ்க்காக இருக்குன்றது தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் டைம்லைன் ஐகான். இப்போ இந்த ஐகான் என்ன பர்பஸ்க்கு இருக்குன்னா, இப்போ நான் டைரக்டா இம்போர்ட் பண்ணும்போது சீக்வன்ஸ் டு இம்போர்ட் பண்ணும்போது எனக்கு ஒரே சிங்கிள் வீடியோ கிளிப்பா வந்திருக்கு. இப்போ இந்த டைம்லைன் ஐகான் ஆஃப் பண்றேன். ஆஃப் பண்ண உடனே இங்க பாத்தீங்கன்னா எல்லா ட்ராக்குமே இங்க எனேபிள் ஆகும். இப்போ சீக்வன்ஸ் 2 நான் ட்ராக் பண்ணி ஸோ டைரக்டா ஒரே கிளிப்பா வராம அந்த சீக்வன்ஸ்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கிளிப்புமே பாத்தீங்கன்னா இந்த சீக்வன்ஸ்குள்ள வரும். இதுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த சீக்வன்ஸ் ஐகான் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஸ்னாப் டூலை ஆஃப் பண்ணிட்டு இப்போ இந்த கிளிப்பை நான் எடுத்துட்டு போயிட்டு இங்க வைக்கும் போது பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்னாப் ஆகல. மேபி நான் அந்த எட்ஜ்ல எடுத்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னா இந்த கிளிப்போட எண்ட் பாத்தீங்கன்னா கட் பண்ணி விட்டுரும். ஸோ இதுக்காக தான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்னாப் அண்ட் டைம் லைனை எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த எட்ஜ்ல போயிட்டு மேக்னெட் மாதிரி ஜாயின் பண்ணிக்குது. இந்த தேர்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா லிங்க்டு செலெக்ஷன். இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த வீடியோ கிளிப் மட்டும் தான் செலக்ட் ஆகும். இது செலக்ட் ஆகாது. இதே ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அன்லிங்க்னு தான் காட்டும். ஏன்னா இது இன்னமும் லிங்க்ல தான் இருக்கு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா லிங்க்டு செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆஃப்ல இருக்குன்றதுனால எல்லாம் ரெண்டுமே தனித்தனியாக இருக்கு. இப்போ இதை எனேபிள் பண்ணிட்டு இப்போ நான் இந்த வீடியோ கிளிப்பை செலக்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ரெண்டுமே லிங்க்டு இருக்கு. இப்போ இதை அன்லிங்க் பண்ணுறதுக்கு நான் இங்கே அன்லிங்க் கொடுத்துக்கலாம். தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மார்க்கருக்கு ஷார்ட்கட் எம். இந்த மார்க்கர் கிளிக் பண்றப்போ எனக்கு இங்க மார்க்கர் ஆட் ஆகும். வீடியோல அந்த மார்க்கர் வந்திருக்கு. இதே எந்த கிளிப்பும் செலக்ட் பண்ணாம இருந்தா டைம் லைன்ல வரும்.